அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 12/3/2025 மாசி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. திரியோதசி திதி காலை 9 மணி 12 நிமிடம் வரை, பின்பு வளர்பிறை சதுர்தசி திதி. மக நட்சத்திரம் பின்னிரவு 4 மணி 5 நிமிடம் வரை, பின்பு பூர நட்சத்திரம். சித்த யோகம் நாள் முழுவதும் உள்ளது. இன்று மாசி மகம், சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 5இல் சந்திரன், 11இல் சூரியன், சனி சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களின் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல லாபங்கள் கூட தடைபடக்கூடிய ஒரு நேரமாகும். குறிப்பாக தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை தற்போது இருப்பதால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளில் ஒரு அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் ராகு, புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்களின் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் குறையும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக இன்றைய நாளில் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 9இல் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருந்து அனைத்து வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை பெறுவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே,
ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் தற்போது குறையும். வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், சனி, 9இல் குரு சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் சந்திரன் 12 இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். முடிந்தவரை எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், 6இல் ராகு சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதியில் எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தற்போது கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், உடனிருப்பவிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன், சனி, 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து மன அமைதி ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், சனி, 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும்
நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைப்படும். உத்தியோக ரீதியாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முடிந்தவரை புதிய முயற்சிகளுக்கு தற்போதைக்கு தள்ளி வைப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், 2இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு தீர்வு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன், 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது விலகி எதிர்பாராத உதவிகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது விலகி ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.